அப்புறம் ஒரு நாவலை கையில் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். முதல் நாள் நைட்டு கொஞ்சம் படித்தேன். அதை விடவே மனசு வரல. காலையில் அது தாக்கம் அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த ராஜம் கிருஷ்ணன் ஆல்ரெடி நான் நிறைய படிச்சிருக்கேன். பட் வந்து அப்படி புதுசாக படிக்கிறாப்புல இருந்து இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் கண்டிப்பாக இப்படி நாவல்லாம் பிடிக்கவே செய்யாது. நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த நாவலுக்கும் இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபிக்கும் என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா, இந்த ரெசிபி நான் நிறைய தடவை போட்டிருக்கேன். லாங்கில் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். போட்டு எனக்கே போர் அடிச்சு போயிடுச்சு. ஆனாலும் நான் இன்றைக்கி இதை தான் பண்ணினேன். உங்களுக்கு ரிலாக்ஸாக காமிக்கிறேன். நான் ஷார்ட்ஸில் போடுறது மடமடான்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வறுத்த வேர்க்கடலை 50 கிராம், அப்புறம் வந்து இந்த வரமிளகா வந்து ஒரு 8 வரமிளகா எடுத்துருக்கேன். 400 கிராம் வந்து இதை எடுத்து பச்சரிசி குருணை ஒன்று தான் நல்லாயிருக்கும். குருணை இல்லைன்னா பச்சரிசி ஒரு ஓட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து 50 ml விட்டுருக்கேன். கடைசிலேயே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு லெமன் அளவுக்கு ஒரு புளி, உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் எல்லாமே போட்டால் சூப்பர் ஸ்மெல்லாக வரும். அடிக்கலமான குக்கர் பாத்திரத்தில் வந்து 50 ml நல்லெண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், இந்த நிலக்கடலை, கருவேப்பிலை, வரமிளகா, ஒரு ஆளுக்கு 2-4 பேர் சாப்பிட்றாப்புல நினச்சிட்டு பண்ணினேன். 8 வரமிளகா போட்டு நல்லா வதக்கிறப்ப அவ்வளோ அரோமா. நீங்கள் எவ்வளோ பெருங்காயம், காரம், வரமிளகா சேர்த்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப காரமாக இருந்தாலும் நமக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது இப்போதைக்கு. இது வந்து மழை நேரத்துக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு பண்ணுறாப்புல ஒரு 1/4 மணி நேரத்தில் இந்த டிஷ்ஷு வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா ஊற வைக்க வேண்டிய வேலை எதுவுமே இல்லை. டக்குன்னு பச்சரிசி இதுக்கு வந்து நல்லா தண்ணியை புளியை கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் வந்து நமக்கு வேணுங்கிற அளவுக்கு 1:2 ஊற்றணும். நான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 3/4 குக்கர் கண்ணளவில் தான் ஊற்றினேன். ஊற்றிட்டு பச்சை கொத்தமல்லி வந்து இருந்தது. அந்த பச்சை கொத்தமல்லி நல்லா கழுவி அந்த கரைச்சி வச்ச புளியோட சக்கை இருந்தது. அந்த சக்கையும் 2 மிளகா வத்தல், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, பெருங்காயம் போட்டு பச்சை கொத்தமல்லி சட்னி அரைச்சாச்சு. பாருங்கள், நான் 3/4 அளவுக்கு குக்கரில் தண்ணி ஊற்றிருக்கேன். 10 விசில் வர வச்சு விட்டே மிக்சியில் அப்படியே சட்னியை அரைச்சாச்சு. இந்த சட்னிக்கு வந்து ரொம்ப காரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் இந்த சட்னியை யூஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி தயிர் சாதம் தனியாக பண்ணலை. இதிலே தயிரை ஊற்றி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி புளிப்பொங்கல் வந்து நல்லா இருந்தது. நல்ல அரோமா, நல்ல டேஸ்ட்டு, எக்ஸாக்டாக இருந்தது. பட் ஒரே ஒரு தப்பு, இன்னும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கணும். அடியில் வந்து நம்ம உப்புமாக்கு பண்ணுறாப்புல கொஞ்சம் பொறுக்கு ஒட்டி இருந்தது. அதை எடுத்து போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் ஒரு குலைவு விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் போல தோணுது. இன்றைக்கி சூப்பராக இருந்தது. நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள், லாங் வீடியோவில் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் ஏன் இதை பண்ணேன்னா, நான் ராஜம் கிருஷ்ணன் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த புக்கை படிச்சிருக்கேன். அதை படிச்சுட்டு நான் அதில் அப்படியே அடிக்ட் ஆகிட்டு இப்போ திருப்பி அதை வேறு புக்கு இது. ஆனால் கூட ரொம்ப நல்லா இருந்தது. கரிப்பு மணிகள், டாக்டர் ரெங்காச்சாரி, அந்த ராஜம் கிருஷ்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து அந்த புக்கே நான் வந்து கீழே வைக்கல. அந்த புக்கில் வந்து அந்த ஹீரோயின் வந்து புளிப்பொங்கல் பண்ணுவாள். அதனால் நானும் பிளானை மாற்றி இன்றைக்கி புளிப்பொங்கல் பண்ணினேன். பழைய அப்பளம் வடகம் இருந்தது. சூப்பராக தொட்டு இந்த சட்னியும் தொட்டு சாப்பிட்டாச்சு. நைட்டு சாப்பிடவே இல்லை. ஓட்ஸ் கஞ்சியோடு இன்றைக்கி எங்கள் டின்னரையே முடிச்சாச்சு. ஏன்னா மத்தியானம் சாப்பிட்டதே அவ்வளோ ஹெவியாக இருந்தது. இன்றைக்கி வந்து புளிப்பொங்கல், இந்த ராஜம் கிருஷ்ணன் நாவல், அப்புறம் ஃபுல்லாக முடிச்சுட்டு எங்கள் சாயங்காலத்துக்குள்ளே எனக்கே நான் வந்து ஒரு யூடியூப் பார்க்காம ஃபோனை எடுக்காமல் இவ்வளோ தூரம் படித்தது வந்து எனக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி புளிப்பொங்கலோட அந்த நாள் வந்து சூப்பராக இருந்தது.